ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அலைன் ஃபிஷ் மார்க்கெட் போனேன். போய் வாங்கி சமைச்சேன். இன்றைக்கி அதை ஒரு மினி விலாக் மாதிரி ஷூட் பண்ணலான்னு தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அலைன் ஃபிஷ் மார்க்கெட் ஏற்கனவே நான் உங்களுக்கு பழைய விலாக்லாம் காட்டியிருக்கேன். ஸோ ஃபிஷ் அவசரமாக வாங்கிட்டு மார்னிங் வந்தேன். கொடுவா மீன், அதாவது சீபாஸ் மீன் தான் வாங்கினேன். 30 திரம் கிலோவுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 25 திரம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கட் பண்ணுறதுக்கு 3 திரம்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே போய் 5 திரம் வாங்கிட்டாங்க. சொல்கிறது ஒன்று, சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு ஒன்றா இருக்கும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தருவேன்னு நம்ம பேசிக்கணும். பட் நான் ரொம்ப கராராக பேசுகிறதில்ல. ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணி ஃபிஷ் மார்க்கெட்டில் அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 திரம் கூட கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதை கொடுத்துட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு டைம் இல்லை. எப்போவும் நான் வீட்டில் தான் கட் பண்ணுவேன். ஸோ மீன் கட் பண்ண 5 திரம்ங்க. வர்ற வழியில் கொஞ்சம் வெஜிடபிள் மார்க்கெட்ஸில் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு தேன் மிட்டாய் கிடச்சிது, அதையும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து இட்லி அவிச்சு சட்னி பொடி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவசரமாக செய்துட்டு அதுக்கப்புறம் நான் முதல்ல பருப்பு வச்சுட்டேன், ரைஸ் வச்சுட்டேன். கட்டி பருப்பும் வைக்கணுங்கிறதுக்காக ஒலை போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும். பருப்பு வந்து வீட்டு மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மல்லிக்கீரை எல்லாம் போட்டு வெந்துட்டேன். சோறும் வெந்து வருது. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை நல்லா மசித்து தாளிக்க வேண்டியதான். கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, வத்தல், வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் நெய்யும் கலந்து தாளித்து கொட்டினேன். சோறும் வடிச்சிட்டேன். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சோறு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் வடித்த சோறை வந்து நான் வந்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் மீனை ஆக்கிட்டேன். நான் பாருங்கள், கொடுவா மீன் தாளித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இறக்க வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. அப்புறம் ரசத்துக்கு வறுத்துட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அங்கன ரசம் வச்சா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வச்சேன். ஸோ இன்றைக்கி மெனு இது தான். ஆக்கின மீன், பொரிச்ச மீன், வெண்டைக்காய் பொரியல், ரசம், கட்டிப்பருப்பு, அப்பளம். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சுட்டு இருந்தேன். சப்பாத்தி கேட்டான்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. இந்த மெனு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.